ரோடு பார்த்திருக்கீங்களா எப்படி இருக்குன்னு? சிறப்பாக இருக்கிறது. எங்க சிறப்பாக பல இருக்கிறது? இடங்கள்ல நீங்க சொல்றது வந்து நீங்க வந்து சந்திர மண்டலத்துல கூட அவ்வளவு குண்டும் குழி இருக்குமான்னு தெரியல. ரோட்ல அவ்வளவு குண்டும் குழியுமா இருக்கு. நள்ளிரவு முதற்கொண்டு உதயநிதி ஸ்டாலின்ல இருந்து அனைவருமே களப்பணி செய்தார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. யாரும் சொகுசு பங்களாவுக்குள்ள வந்து பனையூர் பங்களாவில் இருந்துகிட்டு உத்தரவு போடுற மாதிரிலாம் யாரும் நம்ம வந்து அரசாங்கம்னு நம்ம தனியா ஏதோ ஒரு ஆகாயத்துக்கு மேல ஏதோ பந்தல் போட்டு அரசாங்கம் அமைக்கல. நம்மதே அரசாங்கம். டெல்டா மாவட்டம் வந்து கலைஞர் மாவட்டம், திமுக காரர்களுக்கு ஆதரவான மாவட்டம். அங்கே வந்து ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப அவங்க களத்துக்கு நேரடியாக விரைந்து சென்றுட்டாங்க. 4000 கோடி ரூபாய் வந்துட்டு இந்த வெள்ள மழைநீர் பாதிப்புக்காக வந்து ஒதுக்கி இருந்தாங்க. இன்னும் நிறைய இடத்துல டிராக்டரை வச்சு அது தண்ணி வந்து உறிஞ்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்களே ஒழிஞ்சு அந்த 4000 கோடி ரூபாய்க்கு என்ன ஒரு சொல்யூஷன் நீங்க பண்ணுனீங்க? வேளாண்மை திருத்த சட்டத்தை ஆதரித்தது, கருப்பு சட்டத்தை ஆதரித்தது எடப்பாடி பழனிசாமி. விவசாயிகள் போராட்டத்தை மிக மோசமாக மூர்க்கமாக நூற்றுக்கணக்கான பேர் உயிரிழப்புக்கு காரணமாக பஞ்சாப் விவசாயிகளை வந்து பாடாப்படுத்தி அவங்களையெல்லாம் போராட விட்டது பாஜக அரசு. இவங்க 2 பேர் தான். டேக் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ராஜ கம்பீரன் அவர்கள். வாருங்கள் பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் சார். வருஷம் மழை அதிகமாக பெய்யுது. வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா வீடுகளுக்குள்ள தண்ணி போயிடுது. மக்கள் அதே மாதிரி பிரச்சனை, நிவாரண முகாம்களுக்கு அனுப்புறதும் 3 நாள் கஷ்டப்படுறதுமாக இது தொடர்ந்து வாடிக்கையாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு ஃபோட்டோவோட பார்த்தேன் சமீபத்தில் சோஷியல் மீடியாவில். கலைஞர் அவர்கள் வேட்டியை மடிச்சு கட்டிட்டு தண்ணிக்குள்ளே நிற்கிறார். அடுத்து ஸ்டாலின் நிற்கிறார். இப்போ உதயநிதி நிற்கிறார். 3 தலைமுறைகளாக அப்படித்தான் இருக்குது. மக்களுக்கு எப்போ விடிவு காலம் வரும்? நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. அதாவது ஏன் வந்து வெள்ளத்திலே மாநகரங்கள் மிதக்கிறது என்கிற இந்த கேள்வியை தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சுன்னா, திருப்புகழ் ஐஏஎஸ் கமிட்டி என்று ஒரு கமிட்டியை நியமித்து எதனால் வந்து சென்னை மாதிரியான மாநகரங்கள் மழைக்காலங்களில் தத்தளிக்கிறது என்பதற்கு ஒரு ஆய்வு செய்யுங்கள், ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. திருப்புகழ் ஐஏஎஸ் கமிட்டி என்பது தீவிரமாக ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை சமர்ப்பித்தார்கள் அரசுக்கு. அப்போ அவங்க சொன்னது என்னென்னா, 40% மாநகரம் நீர்நிலைகளிலே கட்டப்பட்டிருக்கிறது. ஏரிகள் மீது, கண்மாய் மீது, குளங்கள் மீது எல்லாத்து மேலேயுமே கட்டடத்தை கட்டி வச்சுருக்கோம். அது வீடுகளாக இருக்கிறது, கல்வி நிறுவனங்களாக இருக்கிறது, மருத்துவமனையாக இருக்கிறது. இப்படி எல்லாமே நீர்நிலைகள் மேலே கட்டுமானத்தை கட்டிட்டா வறண்டு கிடக்கிற போது, மழையே பெய்யாத வறட்சி காலத்தில் நீங்கள் கம்மாயில் வந்து பழந்துக்கிட்டு கிடக்கு நிலம், அப்போ வந்து நீங்கள் இடத்த பட்டா போட்டு வந்து நீங்கள் வந்து அல்லது ஆக்கிரமித்து குடிசையை போட்டு ஏதோ ஒன்று அந்த இடத்த குடியிருப்பாக நீங்கள் மாற்றுனீங்க படிநிலையிலனா, பெருமழை காலம் வருகிற போது தண்ணீர் ஒருபோதும் தன் தடத்தை மறப்பதில்லை என்று சொல்லுவாங்க. அது பழைய இடத்துக்கு மறுபடியும் வந்துடும். தண்ணீரினுடைய தாய் வீடு எதுனா இந்த ஏரி, குளம் எல்லாமே வந்து நீர்நிலைகள் எல்லாமே அதனுடைய தாய் வீடு மாதிரி. அது அங்கே தான் ரிட்டர்ன் வரும். அப்புறம் நிலம் வந்து எல்லா இடமே வந்து மேட்டுப்பகுதி ஒரு பக்கம் இருக்கும், நிலம் வந்து பள்ளமாக சில பகுதி இருக்கும். இப்போ பள்ளத்தில் வசிக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிறவங்க இருக்காங்க இல்லையா, தாழ்வான பகுதியில் வசிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு ஒரு பகுதி இருப்பாங்க இல்லையா. இப்போ இதெல்லாம் வந்து இயற்கையினுடைய நில அமைப்புக்கு ஏற்ப வாழ்வதற்கான, இப்போ அடிக்கடி பூகம்பம் வரக்கூடிய நிலங்களில் பெரிய கட்டுமானங்களை செய்ய மாட்டாங்க. நீங்கள் ஹில் ஸ்டேஷன் பக்கம்லாம் நீங்கள் போனீங்கன்னா மரத்தால் செய்யப்பட்ட வீடுகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் பெரும்பகுதி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மரத்தாலேயே செஞ்சுருப்பாங்க அந்த வீடுகளை. அந்தமான் போன்ற யூனியன் பிரதேசங்கள்ல எல்லாம் அடிக்கடி பூகம்பம் வரும். அது வந்து அன்றாட நிகழ்வு மாதிரி வரும். அவங்க வந்து பெரிய அப்பார்ட்மெண்ட்லாம் கட்ட மாட்டாங்க. யாரும் கட்டுனா அப்புறம் அங்கேருந்து மேலே விழுக வேண்டியது தான். அப்படி எதுவுமே கட்ட மாட்டாங்க. அப்போ இந்த 40% நீர்நிலைகளின் மீது கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்புகளை அகற்றினாலே அன்றி 100% முழுமையான தீர்வு வராது என்று திருப்புகழ் ஐஏஎஸ் கமிட்டி சொல்லுது. இப்போ நீர்நிலையை அகற்றுவதற்கு அரசாங்கம் வந்து புல்டோசர் அனுப்புதுன்னா, சாதாரண குடியிருப்புக்கு அனுப்புனா, ஐயா நாங்கள் இங்கே தான் இத்தனை வருஷமாக குடியிருக்கோம், எங்களை வந்து வாழ விடாமல் வந்து இடிக்க வர்றாங்கன்னு அனகாபுத்தூரில் கதறாங்கல்ல மக்களே. இது இந்த பக்கம் பெரிய நிறுவனத்தை நோக்கி நீங்கள் போனீங்கன்னா அவன் கோர்ட்டில் ஸ்டே வாங்கி ஜட்ஜை முதற்கொண்டு தனியாக கவனிக்கிறதுக்கு ரெடி ஆயிடுவான். அல்லது பெரிய வக்கீலை பிடிச்சி அதை ஸ்டே வாங்குவான். எந்த வகையாகவாவது அதிகாரத்தை பயன்படுத்தி அவர்கள் அதை தடை செய்வார்கள். இப்போ 40% ஆக்கிரமிப்பை அகற்றுவதற்கு அதிகாரமிக்கவர்களோடு மோதுவது, நிறுவன பின்புலம் இருப்பவர்களோடு மோதுவது என்பதும் சிக்கலானதாகவும்,
சாமானிய மக்களை வெளியேறுங்கள் என்று சொல்வதும் நடைமுறை சிக்கலானதாகவும் ஒரு அரசுக்கு இருக்கும் பட்சத்தில் மீதம் இருக்கிற 60% முறையாக கட்டப்பட்ட இடங்களில், நீர்நிலைகள் மீது கட்டப்படாத கட்டணம், நம்ம நகரின் மையப்பகுதியாக இருக்கிற இடங்களில் கால்வாயை இதில் தூர் வாருவது, அந்த மழைநீர் கழிவுநீருக்கான குழாய்கள்லாம் இருக்குல்ல, கழிவுநீர் குழாய்கள்லாம் ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டது சிறிதாக இருக்கும். இப்போ இந்த ஊரினுடைய இந்த ஊரில் வசிப்பதற்கான தகுதி இருக்குல்ல, இந்த நிலத்தில் சென்னை மாநகரம் மாதிரியான ஒரு நிலத்தின் மீது 40 லட்சம் பேர் தான் குடியிருக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு நிலம் சார்ந்த விதி, இயற்கையினுடைய நியதி. ஆனால் இங்கே 1.5 கோடி பேர் இருக்கான். இருங்க, நான் சொல்றதை கேளுங்க. நான் சொல்றதெல்லாம் அறிவியல், அரசியல் கருத்து அல்ல. நான் சொல்றது சுற்றுச்சூழல் பற்றிய அறிவியல் கருத்து. இப்போ நீங்கள் 1 கோடி பேரை திருப்பி அனுப்ப முடியுமா? நீங்க எல்லாம் கிளம்பி போங்கப்பா அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா இந்த மாநகரத்தில் தான் நம்ம என்ன செய்திருக்கிறோம்னா, முழுக்க தலைமைச் செயலகமாக இருந்தாலும், சினிமா கம்பெனியாக இருந்தாலும், ஐடி கம்பெனியாக இருந்தாலும், எல்லா தலைமை நிர்வாகத்தை பூரா எங்கே கொண்டு வந்து வச்சுருக்கான்? ஒரு மாநகரத்தில் கொண்டு வந்து வச்சுருக்கான். அப்போ மாநகரத்தில் அதிகார மையங்கள் குவித்து கொண்டே இருக்கிற போது, ஏற்கனவே கலைஞர் காலத்தில் ஒரு துணை நகரம் கட்டப்படணும், தலைநகருக்கு பதிலாக இன்னொரு துணை நகரம் வேணும் அப்படின்னு ஒரு திட்டம் உருவாக்குனாங்க. அது விவசாயிகளை பாதிக்கும் என்று அன்றைய காலகட்டத்தில் டாக்டர் ராமதாஸ் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். அப்புறம் திட்டம் கைவிடப்பட்டது. அது மாதிரி தான் தலைமைச் செயலகத்தை வேறு இடத்துல கட்டணும், ஒவ்வொன்றா இடம் மாற்றணும் அப்படிலாம் ஏதாவது திட்டங்கள் போடுகிற போதெல்லாம் நடைமுறையில் அது பல நெருக்கடிக்கு அது ஆளாகிறது. அதனால் நீர்நிலைகளினுடைய ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய காரணமாக இருக்கிறது. அதை தாண்டி அரசாங்கம் என்ன செஞ்சுட்டுனா, பல இடங்களில் வேலை செய்திருக்கிறாங்க. நகரின் மையப்பகுதியில் இப்போ தண்ணி தேங்கிறது கிடையாது, ஒரு இரவுக்குள்ளே வடிந்து விடுகிறது சில மணி நேரங்களில் என்கிற நிலைமையை உருவாக்கியிருக்காங்க. நான் குடியிருக்கிற பகுதியிலேயே முன்பு தண்ணீர் தேங்கியதனுடைய அளவும் இப்போ மழை பெய்தால் தண்ணீர் வெளியேறுவதற்கான வித்தியாசத்தை என்னால் உணர முடிகிறது. அதனால் ஓரளவுக்கு அந்த அரசாங்கம் இந்த 40% கழிச்சிட்டு 60%க்குள்ளே வேலை பார்த்துருக்காங்க. வேலையே பார்க்கல அப்படின்னு சொல்கிறது எதிர்க்கட்சிகளினுடைய அபாண்டமான குற்றச்சாட்டு. வேலை செய்ததில் முடிவுக்கு வர முடியாததற்கு இது மாதிரியான நடைமுறை சிக்கல் ஒரு காரணமாக இருக்குன்னாங்க. இன்னொரு விஷயம் சார், நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயம் சொன்னீங்க, நீர்நிலைகள் மேலே ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பாருங்கள், அவங்களுடைய பட்டாவாகட்டும், ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாமே கவர்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. அப்போ கவர்மெண்ட்டுமே இதுக்கு துணை போயிருக்கு இந்த ஆக்கிரமிப்புகளுக்குன்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் அதிகார குவியெல்லாம் இந்த சென்னை பக்கமே இருக்குது அப்படின்னு. இன்னமும் நிறைய இடத்துல ரோடு கூட இல்லாத ஊர்கள் நிறைய பேர் இருக்குது. இன்னும் பஸ் வசதி கூட இல்லாமல், சுடுகாடு வசதி கூட இல்லாத நிறைய ஊர்கள் இன்னுமே இருக்கு. எப்பப்பார் இங்கேயே எல்லா வளர்ச்சி இருக்கிற எல்லா இடத்துலையுமே இங்கேயே மேம்பாலங்கள் கட்டுறது, ஏகப்பட்ட பாலங்கள் கட்டி வைக்கிறது, இங்கே இருக்கிறதையே முதல்ல மேம்படுத்திட்டு இருக்கிறது. கவனங்கள் அரசியே அந்த பக்கம் கொண்டு போக மாட்டேங்குது சார். அது கொண்டு போனாலே ஓரளவுக்கு கொஞ்சம் இல்லை, அப்படி கிடையாது. விவசாய நிலங்கள் பொய்த்து போனதற்கு பின்பு, பெரிய விளைச்சல் வராமல் போனதற்கு பின்பு, சாதாரண மக்கள்லாம் கல்வி அறிவு பெற்றதற்கு பின்பு, உயர் அதிகாரத்துக்கு வரணும்னு ஆசைப்படும் போது, ஒரு விவசாயி மகன் ஐடி இன்ஜினியராக இருக்கும்போது, ஐடி கம்பெனிக்கு வேலை செய்ய வரும்போது அவன் சென்னையில் வீடு வாங்கணும் தான் ஆசைப்படுவான். அப்போ வளர்ச்சியினால் ஏற்பட்ட நெரிசல் இருக்குது. நம்ம டிராஃபிக் ஜாம் ஆகுது இப்போ அதிகமாக. எதனால் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்பு இருந்த வாகனங்களோட எண்ணிக்கையை விடவும், இப்போ நீங்கள் சென்னை மாநகரத்தினுடைய இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா பார்க்கிங் பண்ண இடம் இல்லாமல் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வாகனங்கள் தெருவில் நிற்கிது. பல பேர் 2 வீலரை ரோட்டில் போட்டு தான் பல கார்களே நிற்கிது. சிறிய சந்துக்குள்ளே போனீங்கன்னா ஷார்ட்கட்டாக போயிடலாம், மெயின் ரோடு வழியாக போக வேணாம் அப்படின்னு எவனாவது தெரு ஓரத்துக்குள்ளே புகுந்து ஒரு இடத்துக்குள்ளே போகலான்னு நினச்சா எதுக்கு 2 கார் வருது? அப்போ வாகனங்கள் பெருகி விட்டது. 2 வீலர் 4 வீலர் எல்லாமே இஎம்ஐ மூலமாக பெருகிவிட்டது. அப்போ வருமானம் ஒரு பக்கம் அதிகமாக மக்கள் கையில் பணப்புழக்கம் இருப்பதனால வசதிகளை நோக்கி மனிதர்கள் ஓட ஆரம்பிக்கிறான். அப்போ யாருமே கிராமத்தில் போய் தங்குறதுக்கு விருப்பப்படுவானே தவிர, அதாவது ஓய்வு நேரத்துக்கு, வெக்கேஷன் போகிறதுக்கு, கோடை காலத்துக்கோ இதுக்கோ சாமி கும்பிட்றதுக்கோ, திருவிழாவுக்கோ, தீபாவளிக்கோ, பொங்கலுக்கோ போக விருப்பப்படுவானே தவிர யாரும் கிராமத்தில் தங்குவதற்கு விருப்பப்படலை. வளர்ச்சியை நோக்கி எல்லாரும் ஓடுறான். அதனால் இதை தடுப்பது என்பது நடைமுறை சாத்தியம். அப்புறம் என்னென்னா, நகரங்கள் என்பது சந்தைகள் மாதிரி. பல ஊரில் விளைஞ்சதை பூரா கொண்டு ஒரு இடத்துல வச்சு விற்கிறான்ல சந்தையில். இந்த பக்கம் கரும்பு விற்கிறான், இந்த பக்கம் கத்திரிக்காய் விற்கிறான், இந்த பக்கம் ஒரு இது விற்கிறான், ஒவ்வொரு சந்தையாக விற்கிறான்ல. கூட்டம் கூடுகிற இடத்துல தான் சந்தைப்படுத்த முடியும், சந்தை பொருளாதாரம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வேறு வாய்ப்பு கிடையாது. அதனால் மாநகர நெரிசலை நம்ம இப்போ நீங்கள் கேட்கலாம், லோக்கலில் ஆக்கிரமிப்பாளர்கள் என்ன செய்வான்? முதல் கட்டமாக புறம்போக்கு நிலத்தில் குடிசை போடுவான்,
கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவான், கொஞ்ச நாள் தான் இருக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு தான் குடிசை போடுறது. குடிசை போட்டு கொஞ்சம் சௌரியம் அடைஞ்ச முன்னாடி என்ன பண்ணுவான், பட்டா கேட்பான். அப்போ லோக்கல் கவுன்சிலர் ஒருத்தர் என்ன பண்ணுவார், இவனுக்குள்ளே நமக்கு ஒரு 2000 ஓட்டு இருக்குங்க, அதை கரெக்ட் பண்ணணுங்கன்னு நினப்பார். அப்போ மின் இணைப்பு வழங்கப்படும், குடிநீர் இணைப்பு வழங்கப்படும். இதெல்லாம் வந்து முதலமைச்சரை கேட்டுக்கிட்டு கட்சியினுடைய எல்லா தலைவரையும் கேட்டுக்கிட்டுலாம் நடக்காது. லோக்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு லோக்கல் தாசில்தார்கிட்ட அது கொடுங்க சார் பார்த்து அப்படின்னு சொன்னான்னா அவர் ஒரு காசை வாங்கிட்டு கொடுத்துருவார். இப்படி தான் இது நான் சொல்கிறது ப்ராக்டிக்கல் லைஃப்பை சொல்கிறேன். கொள்கை சார்ந்து நம்ம இதெல்லாம் தவறு அல்லவா, இப்படி இருக்கலாமா அப்படிங்கிறதெல்லாம் மேடையில் பேசலாம். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் என்ன பண்ணுவான்னா அப்படி தான் அவன் செய்வான். நீங்கள் சொந்த ஊரை வந்து கிளம்பி வந்தவன் பல பேர் என்ன பண்ணுவான்னா, இப்போ ஆழ்வார் திருநகர்னு வலசராக்கத்துக்கிட்ட ஒன்று இருக்குது. இந்த ஆழ்வார் திருநகர் எங்கேடா இருக்குன்னு பார்த்தா திருநெல்வேலி மாவட்டத்துக்கு தாண்டி போனால் ஒரு இடத்துல வருது. அதுதான் ஒரிஜினலு. இவன் அந்த ஊருக்காரன் பூரா இங்கே கிளம்பி வந்து அந்த ஊர் பேரை இங்கே வச்சுருப்பான். பல ஊர்களுக்கு இப்போ மதுரையில் திருநகர் இருக்குது. இப்போ நான் சென்னையில் குடியிருக்கிற இடத்துக்கு பேர் திருநகர். அப்போ எல்லா ஊர்கள்லையுமே என்ன செய்கிறான், தாங்கள் வந்து வசித்த ஊர்களின் பெயர்களையே கொண்டு வந்து கூட இங்கே வைக்கிறான். அதனால் மனிதனுடைய பேராசை, சுற்றுச்சூழல் பற்றிய அறிவு, இதுக்கு வாக்காளர்கள், அதாவது நம்ம வந்து அரசாங்கம்னு நம்ம தனியாக ஏதோ ஒரு ஆகாயத்துக்கு மேலே ஏதோ பந்தல் போட்டு அரசாங்கம் அமைக்கலை. நம்மதே அரசாங்கம். நீங்களும் நானும் ஓட்டு போடுறோம், நீங்கள் நானும் காம்ப்ரமைஸ் ஆகிறோம், நீங்களும் நானும் ஒரு கட்சியை வந்து வெறுக்கிறோம், அல்லது நீங்கள் நானும் ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறோம். இப்படி மனிதர்கள் வந்து நம்ம கூடுறது தான். இப்போ சாதி பார்த்து ஓட்டு வேட்பாளர் நிறுத்தினான் சில பேர். இவன் ஜாதியாக தானே இருக்கான். அப்புறம் அவன் வந்து அதிகாரத்துக்கு வர்றவன் ஜாதிக்காரனை பார்த்து ஓட்டு கேட்காம வந்து ஜாதி மறுப்பாளர்களை பார்த்து ஓட்டு கேட்டால் வந்து 10,000 பேரில் ஒருத்தன் தான் ஜாதி மறுப்பாளராக இருக்கான். ஒத்த ஓட்டு போதும் சொல்லுவானா எம்எல்ஏ வர வேண்டியவன், அப்படி சொல்ல மாட்டான் இல்லையா. அதனால் அரசாங்கத்தின் மீதான குற்றச்சாட்டாக நம்ம அதை பார்க்குறோம். அனைவருக்குமே இதில் பொறுப்பு இருக்கிறது, அரசாங்கத்துக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கிறதுன்னு வேணால் அதை சொல்லிக்கலாம். இதில் இன்னொரு விஷயம் பாருங்க சார், கடந்த ஆண்டே பார்த்தீங்க அப்படின்னா 4000 கோடி ரூபாய் வந்துட்டு இந்த வெள்ள மழைநீர் பாதிப்புக்காக வந்து ஒதுக்கி இருந்தாங்க. மழைநீர் வடிகால் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வந்து முழுசா அது முடிச்சாங்களான்னு தெரியல. இன்னும் நிறைய இடத்துல டிராக்டரை வச்சு அது தண்ணி வந்து உறிஞ்சி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்களே ஒழிஞ்சு, அந்த 4000 கோடி ரூபாய்க்கு என்ன ஒரு சொல்யூஷன் நீங்க பண்ணீங்க, அதுக்கான வெள்ளை அறிக்கையை வந்து கேட்குறாங்க. பட் இன்னுமே அதாவது எல்லாத்துக்குமே வெள்ளை அறிக்கைன்னு சொல்றது வந்து ஒரு வாடிக்கை. ஆனால் நடைமுறையில் என்ன நடந்திருக்குன்னா, பல தெருக்களில் நீங்கள் போனீங்கன்னா அவரவர் இதை பார்த்து கொண்டிருக்கிற பார்வையாளர்களுக்கு தெரியும், அவர்கள் தெருக்கள்ல எத்தனை இடங்கள்ல மழை ஓங்கி பெய்யல சார், டிசம்பர் வரைக்கும் இருக்கு. இல்லை அது எந்த மழை வந்தாலும் அதை தாக்கு பிடிப்பதற்கான முன்னேற்பாடு பார்த்துருக்கீங்களா எப்படி இருக்குன்னு? சிறப்பாக இருக்கிறது. எங்க சிறப்பாக பல இடங்கள்ல நீ சொல்றது வந்து நீங்க வந்து சந்திர மண்டலத்துல கூட அவ்வளவு குண்டும் குழி இருக்குமான்னு தெரியல. ரோட்ல அவ்வளவு குண்டும் குழியுமா இருக்குது. எல்லாமே வந்துட்டு ரோடு போறோன்ற பேர்ல வெறும் ஜல்லியை மட்டும் கொட்டி வச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப மழை வந்து பள்ளம் அப்படி கிடையாது. இது வந்து மெட்ரோ பணிகளுக்காக நிறைய இடங்கள்ல பள்ளம் பறிச்சிருந்தாங்க. மெட்ரோ பணிகள் வந்து முழுமை அடையாம அது நீட்டிப்பு ரொம்ப நாள் நிதி சாலை வசதி கூட சிறப்பா இல்ல சார் எங்கேயுமே. அது ஒத்துக்கிட்டு தான் சார் ஆகணும். கிடையாதுங்க. 8 வழிச்சாலைகள்ல நீங்க வந்து ஒரு சர்வதேச நகரங்களுக்கு நிகராக வந்து 8 வழிச்சாலைகள் போடப்பட்டிருக்கிறது. இவ்வளவு பெரிய ராட்சச பாலங்கள் வேறு எந்த மாநகரத்திலும் இல்லாத அளவிற்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் வந்து புரிந்து கொள்வதற்கு நீங்கள் உங்களை போய் பீகாருக்கு டூர் அனுப்பணும். உங்களெல்லாம் அனுப்புனீங்கன்னா தான் அவங்க இன்னும் கை ரிக்ஷா எடுத்துட்டு இருக்காங்க பீகாரில். பல பேருக்கு அதெல்லாம் தெரியாது. அதனால இன்னும் 50 ஆண்டு காலம். நீங்க பாரிஸ்ல போயிருக்கீங்களா? ரிக்ஷால போயிருக்கீங்களா? நம்ம ஊர்லயே இருக்கு. சென்னை பாரிஸ்ல போனீங்கன்னா இன்னமும் கை ரிக்ஷா இருக்கு. கேளுங்க. அதனால வந்து அது சும்மா பொருள் எடுப்பதற்காக இருக்கும். மனிதர்களை வைத்து இயக்கிறதுலாம் இப்போ கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் சும்மா அந்த கொஞ்சம் தூரம் பொருள் எடுத்துட்டு போறதுக்காக ஏதாவது யூஸ் பண்ணியிருப்பாங்க பழைய ஆளுங்க. பெரும் பகுதி நீங்கள் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி கட்டமைப்புக்குள்ளே இந்த மாநகரம் போயிருக்கிறது. நீர்நிலைகளில் வந்து வெளியேற்றுவதற்கு முறைப்படுத்துவதற்கான குழாய்கள்லாம் போட்டு பல இடங்களில் வந்து கழிவு நீர் மழை நீர்லாம் வெளியேறுவது, அதெல்லாம் போய் கடலில் கலக்கிறதுக்கான ஏற்பாடுகள், கூவத்தில் கலக்கிறதுக்கான ஏற்பாடு, அதெல்லாம் வந்து சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க. அப்படி செய்ய முடியாமல் சில நெருக்கடிகளான இடங்கள், பிளாக்கான இடங்கள்லாம் மோட்டார் பம்பு வச்சு அதை வந்து ராட்சச குழாய்களின் வழியாக வெளியேற்றுவதற்கான திட்டங்களை செஞ்சு நள்ளிரவு முதற்கொண்டு உதயநிதி ஸ்டாலின்லேருந்து அத்தனை வந்து மேயர் பிரியாராஜனில் இருந்து அனைவருமே களப்பணி செய்தார்கள் அப்படிங்கிறதான் உண்மை. யாரும் சொகுசு பங்களாவுக்குள்ளே வந்து பனையூர் பங்களாவில் இருந்துக்கிட்டு உத்தரவு போடுற மாதிரிலாம் யாரும் இல்லை. களத்துக்கு எல்லாருமே போகிறாங்க. நீங்கள் சொன்னது நல்ல விஷயம். கலைஞரும் களத்தில் போய் வேலை செஞ்சுருக்கிறாரு, ஸ்டாலினும் களத்தில் வேலை செஞ்சுருக்கிறாரு, உதயநிதியும் வேலை செய்கிறாரு, எடப்பாடி பழனிசாமியும் களத்தில் தான் இருக்கிறாரு. எல்லாருமே களத்திலே போய் வேலை செய்கிறார்கள் என்பதுதான் அரசியல் முதிர்ச்சியான அனுபவம். தஞ்சாவூர் பக்கம் விவசாயிகளுக்கு அந்த நெல்மணிகளை பாதுகாக்கிறதுக்கு கூட ஒரு குடோன் அமைச்சு தர முடியலையா? ஏன்னா எத்தனை வருஷ காலமா ஆட்சியில இருந்தீங்க, இருந்திருக்கிறீங்க, இன்னமும் நெல் நனைஞ்சு முளைக்கிறது அப்படிங்கிறது எவ்வளவு? அதெல்லாம் நிறைய கொள்முதல் நிலையங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. எடப்பாடி அவர்கள் பழனிசாமி
போய் பார்த்துட்டு சொன்னாரு. ஆமா, அது என்ன? சொன்னாரு. அந்த கருத்து வந்து அதை வந்து நீங்க நிரூபிக்கணும் அப்படின்னு உணவு அமைச்சர் வந்து ஆர்.ஆர். சக்கரபாணி வந்து சவாலே விட்டார். அந்த அளவுக்கு வந்து நெல் கொள்முதல் நிலையங்கள் நிறைய கட்டப்பட்டிருக்கிறது. இங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டுமே 299, டெல்டா மாவட்டங்களில் மட்டுமே 299 நெல் கொள்முதல் நிலையங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் 144 கொள்முதல் நிலையங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. புதிதாக இப்பொழுது 8 கொள்முதல் நிலையங்கள் வந்து தீவிரமாக இயங்க ஆரம்பிக்கிறது. எல்லா இடங்கள்லையுமே செயல்படுகிறார்கள். முன்பை விட 3 மடங்கு 2 மடங்கு விளைச்சல் அதிகமாக இருக்கிறது இந்த முறை. அதனால் முறைப்படுத்துகிறாங்க. ஒரு பெண்மணி குற்றச்சாட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து நெல்லெல்லாம் முளைச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. கடைசியில் அதிகாரிகள் போய் ஆய்வு செய்கிற போது அவங்க ஒரு 5 ஏக்கரில் விவசாயம் பண்ணுறாங்க, லீஸுக்கு எடுத்து விவசாயம் பண்ணுறாங்க, ஒத்திக்கு எடுத்து. அதில் இன்னும் அறுவடையே ஆகலை. அவங்க நெல் அறுவடை பண்ணி கொண்டு வந்து கொள்முதல் நிலையத்துக்கு கொடுக்கவே இல்லை. அதுக்கு முன்னாடியே அது ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப அரசியல் குற்றச்சாட்டுகளாகவும் அது இருக்கிறது. களத்திலே வந்து நீங்கள் நிரூபியுங்கள் அப்படின்னு அமைச்சர் வந்து சவால் விடக்கூடிய அளவுக்கு தான் இருக்குது. உடனடியாக உதயநிதி களத்துக்கு போனார். பல பேர் நேரடி ஆய்வு செய்தார்கள். எம்ஆர்கே பன்னீர்செல்வம், மெய்யநாதன் போன்ற அமைச்சர்கள்லாம் நேரடி களஆய்வு செய்திருக்கிறாங்க. அதனால் விவசாயிகள் பிரச்சனையில் தங்களால் இயன்ற வரைக்கும், ஏன்னா டெல்டா மாவட்டம் வந்து கலைஞர் மாவட்டம், திமுக காரர்களுக்கு ஆதரவான மாவட்டம், அங்கே வந்து ஒரு பிரச்சனை அப்படிங்கிறப்ப அவங்க களத்துக்கு நேரடியாக விரைந்து சென்றுட்டாங்க. அப்படிலாம் விட்டுத்தர மாட்டார்கள். இது வந்து எதிர்க்கட்சி வழக்கமாக வந்து இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு ஒரு குற்றச்சாட்டு சொல்லணும். ஏன்னா வேளாண்மை திருத்த சட்டத்தை ஆதரித்தது, கருப்பு சட்டத்தை ஆதரித்தது எடப்பாடி பழனிசாமி. விவசாயிகள் போராட்டத்தை மிக மோசமாக, மூர்க்கமாக, நூற்றுக்கணக்கான பேர் உயிரிழப்புக்கு காரணமாக பஞ்சாப் விவசாயிகளை வந்து பாடாப்படுத்தி அவங்களையெல்லாம் போராட விட்டது பாஜக அரசு. இவங்க 2 பேர் தான் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. விவசாயிகளுக்கு இவர்கள் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்ததே கிடையாது. அதை கார்ப்பரேட் செக்டாருக்கு கொண்டு விற்கிறதுக்கான வேலையை செய்யக்கூடியவர்கள். அதனால் தமிழ்நாட்டில் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அரசியலுக்காக இந்த குற்றச்சாட்டு சொல்லப்பட்டிருக்கிறதே தவிர குறைகள் நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாங்க சார். ஸோ மழைக்காலங்களில் இனி வந்து தமிழகம், குறிப்பாக சென்னை எந்த அளவுக்கு வந்துட்டு தத்தளிக்க போகுது, தமிழக அரசு கை கொடுத்து மக்களை எப்படி மக்களுக்கெல்லாம் அச்சுறுப்படுத்தாதீங்க. அதற்கான மாற்று ஏற்பாடுகளை செய்வாங்க. தாழ்வான பகுதியில் இருப்பவங்க தற்காலிகமாக பாதுகாப்பான இடத்திற்கு அனுப்பி வைப்பதற்கு அரசு உணவுலாம் கொடுத்து தங்க வைப்பாங்க, மாற்று ஏற்பாடு செய்வாங்க. அப்படின்னா மனிதாபிமானம் இல்லாமலோ அரசு இயந்திரங்கள் செயல்படாத நிலையோ வராது. அச்சத்தை ஊட்டாதீங்க. கண்டிப்பாக. ஸோ கண்டிப்பாக இந்த மழையை வந்துட்டு சீக்கிரமாக மக்கள் எளிதில் கடக்கணும் அப்படிங்கிறத எல்லாருடைய வேண்டுதலாகவும் இருக்குது. எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி.